தீபாவளி சீட்டுக்கு இவ்வளவு சேர்த்துக்கலாம் யார் இப்ப அழுதா? எதுக்காக இவ்வளவு இப்ப சேர்க்கறதுக்காக நீ துடியா துடிக்கிற சொல்லு? போன வருஷம் எவ்வளவு எல்லாம் வாயாடினா போறவங்கள கூட இவ கெடுத்தா தெரியுமா? இந்த வருஷம் ஒவ்வொருத்தர் 500 ரூபாய் கட்டுறதுக்கு சொல்லு. நீ போன வருஷம் மாதிரி வெறும் 350 ரூபான்னு சொல்லாத. ஐயோ தீபா, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் 500 ரூபாய் சொல்லலான்னுட்டு தான் வந்திருக்கேன். இவ கொஞ்சம் கைராசி பிடிச்சுவ. முதல்ல இவ கையால சீட்டு பணம் வாங்கினா நிறைய பேர் சேருவாங்க. அதனாலதான் இவ என்ன வாயாடினாலும் பேசாம இருந்துக்கிறது. வேற என்னத்துக்கு இவளெல்லாம் போடலன்னு யார் அழுதா? அதுக்குதான் இவ கைராசி நல்லா இருக்கு. இவளை கூட்டிட்டு போய் வெண்ணெய் வச்சியாச்சும் சீட்டை போடுறதுக்கு ஆரம்பிப்போம். என்ன சொல்றது? ஓஹோ, நீ அப்படி சொல்ல வரியா? சரி பண்ணு. எதுக்கு இவ்வளவு ஒவ்வொரு வருஷமா இவ பின்னாடி தொங்குறன்னுட்டு இப்பதானே தெரியுது. அதே நான் கரெக்ட் தான். இவ கையால எதனா 10 ரூபாய் வாங்கினாலும் அது 10 ரூபாய் சேரது வழக்கம் தான். சரி நீ சொன்ன மாதிரி செய்வோம். தீபா அவ வர. என்னம்மா என் வீட்டு பக்கமா காத்தடிச்சிருக்கு? என்ன விஷயமா வந்தீங்க? ஒன்னும் இல்ல மீனா, இந்த வருஷம் தீபாவளி சீட்டை ஆரம்பிக்கிறோம். அதான் முதல்ல உன் கையால பணம் வாங்கிட்டு போலான்னு சொல்லி வந்தோம். உன் பேரை எழுதிக்கிட்டுமா? ஒரு சீட்டா 2 சீட்டா சொல்லுமா? அது இல்லாம இந்த வருஷம் 500 ரூபாய் சொல்லியிருக்கோம். அதான் உங்ககிட்ட வாங்கிட்டு போலாம் பணத்தானே சொல்லி வந்தோம். போட்டுடலாமா சீட்டு? அது 2 பேர் என்ன தப்பா நினைக்காதீங்க. எங்க வீட்டுக்காரு உங்க கிட்ட சீட்டு போட வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏன்னு கேட்டதுக்கு நகை கடையில சீட்டு போட்டு தரேன், அதுவே கட்டிட்டு போன்னு சொல்லிட்டாரு. நான் உங்ககிட்ட சீட்டு போடல. என்ன மீனா திடீர்னு இப்படி சொல்லிட்டேன்? முதல்ல உன் கையால பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தா இப்படி சொல்றியே. அது நான் எங்க கிட்ட சீட்டு போடாம நீ நகை கடையில போய் போடுற? எது எந்த ஒரு நியாயம் சொல்லி பார்க்கலாம். அதானே. ஏன் மீனா அதே பணத்தை எங்க கிட்ட கட்டினா நாங்க நகை தர மாட்டோமா? எதுக்காக நீ நகை கடையில போய் போடுற? அதான் பார்த்தனே, போன வருஷம் நகையை கொடுத்ததுதான் 2 கிராமுக்கு வெறும் 1.5 கிராம் தான் கொடுத்துருக்கீங்க. அது கூட ரொம்ப மட்டமான தங்கத்துல கொடுத்துருக்கீங்க. அதான் எங்க வீட்டுக்காரர் வேணான்னு சொல்லிட்டாங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு.